கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது நமக்கு? ஜூலை மாதம் 28ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவா எங்கள்கிட்ட எப்படி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பெறுறது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கேயும் எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மீட் பண்ணலாம். இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, பூரம் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் இந்த சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். அதாவது சிம்மராசியிலேருந்து விருச்சிக ராசி வரைக்கும் பயணம் பண்ணுறார். எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி கேட்டோம்னா, ரொம்ப ஒரு ஜாக்கிரதை உணர்வு இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முன்னேற்பாட்டோட நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு பிளான் பண்ணினாலும் கூட சில பேர் உள்ளுக்குள்ள புகுந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 3வது நபர், அது ஃபேமிலியில் உள்ளவங்களா இருக்கலாம், வெளியிலேருந்து உள்ளவங்களா இருக்கலாம், ஒரு 3வது நபர் அவங்களால பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு போயிடுறாங்க. நான் ஜோதிடத்துக்கு கன்சல்டேஷன் வரக்கூடிய பல கப்புள்ஸை பார்ப்பேன். அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் கிடையாது, யாராவது தூண்டி விட்ட ஒரு விஷயத்தினால்தான் ப்ராப்ளம் வருது. நிறைய ப்ராப்ளங்கள் வெகுவாக அப்படிதான் வருது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி கேட்டா, சர்வ ஜாக்கிரதை எல்லாத்தையும் இருக்கணும். என்ன ஜாக்கிரதை? முதல்ல ஒரு ப்ராமிஸ் பண்றதுல முதல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். நான் உங்களுக்கு இதை முடிச்சு தரேன், இல்லை நான் உங்களுக்கு பணம் தரேன். சில நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமேங்கிற உங்களுடைய நல்ல மனசுல ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுவீங்க. பட் உங்களால் கீப் அப் பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு லோன் வாங்குவார். அந்த லோனுக்கு நம்ம ஒரு கேரண்டர் கையெழுத்து, இல்லை ஜாமீன் கையெழுத்து மாதிரி ஒரு கேரண்டர் கையெழுத்து போடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு தைரியமா போய் கையெழுத்து போட்டுருவீங்க. இது என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்டால சரியான டயத்தில் ரீபே பண்ண முடியாம பிற்காலத்தில் நீங்க மாட்டிப்பீங்கன்னு இருக்கு. கேரண்டர் கையெழுத்து போட்ட பாவத்துக்காக பெரிய கடன் சுமை ஏற்றுக்க வேண்டியது வரும். ஸோ அந்த மாதிரி கடன், அந்த மாதிரி விஷயங்கள் கேரண்டர் கையெழுத்து போடுறது இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நம்மளே ஸ்டூடெண்டாக இருக்கோம், ஒரு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய கோர்சஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிக்கணும். இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்க. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் நல்லா முன்னேறி வருவீங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு குழப்ப மனநிலை மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை கேட்கணும், போட்டு கேட்கணும். கேட்டாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மார்ஸ் என்னைக்கு 6th பிளேஸ்ல இருக்காரோ, அதுவும் விரயத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரோ, அப்போ ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறதுங்கிறது வெகுவாக முக்கியம். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்த்தில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராப்புல பாருங்க. அட்லீஸ்ட் இருக்கிற ஹெல்த்தை கீப்பப் பண்ணிக்கோங்க. சிலருக்கு முட்டு வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கூட இருக்கும். போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தால் அந்த பிளட் டெஸ்ட்டில் சுகர் லெவலில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்கும். ஒரு அயன் கண்டென்ட் அயன் விஷயங்கள் குறைவாக இருக்கும். ஹீமோகுளோபின் விஷயங்களில் ஒரு மாறுபாடு தெரியும். ஒரு தைராய்டு விஷயத்தில் மாறுபாடு தெரியும். அதெல்லாம் இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கக்கூடிய வாரம். பிள்ளைகள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க பெரியவங்களுக்கு. டீச்சர்ஸ் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு. பயணங்கள் எல்லாம்
ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. இப்படி முக்கியமான பயணங்களும் ரொம்ப திருப்திகரமா அமைய போகுது. வியாபார பயணங்களும் திருப்திகரமா அமையும். உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வாரம். இந்த வாரம் என்ன பண்ணணும்னா, சிதம்பரம் நடராஜரை நமஸ்காரம் பண்ணணும். சிவகாமி அம்மனை துதிக்கணும். அப்படி போய் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வரும்போது நல்ல மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா உங்களுக்கு ஆகும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ஃபினான்ஷியலா ஒரு நல்ல பொசிஷன் நமக்கு இந்த வாரம் வர்றதுக்கு ரொம்ப சூப்பரான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து இப்ப எப்படி இருக்காருன்னா தனஸ்தானத்துல இருக்காரு. இப்போ மனசு என்ன பண்ணும், நம்ம நல்ல பணம் சம்பாதிச்சே தீரணும். எப்படி சம்பாதிக்கிறது ஒரு பிளானிங் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இல்ல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோமா, ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் மாதிரி வைக்கலாமா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் திறக்கலாமா, ஒரு டியூஷன் சென்டர் நடத்தலாமா, இல்ல ஏதாவது ஒரு பிசினஸை எடுத்து போட்டு போய் செய்வோமேங்கிற எண்ணம் நிறைய. ஒரு உணவு தொழில் செய்யலாமா, இல்ல எங்கேயாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணலாமா, இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகள் தோணும். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த புதன் 2ஆம் இடத்துல ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து இருக்கார். ஜூபிட்டரும் அங்க இருக்கார். ஸோ பணம் பண்ணக்கூடிய வழிமுறைகள் தெரியும். யாராவது பணம் சம்பாதிச்சு இருந்திருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் விஷயம் நீங்க எதுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஆல்ரெடி உங்க ஃபேமிலிலேயோ இல்லைன்னா வெளியிடத்துலயோ சாதித்தவர்கள் இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே காப்பி கேட்டா மாறிடுவீங்க. அவங்கள பார்த்து அப்படியே பிசினஸ் பண்றது அப்படின்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தந்திரம், ஒரு யுக்தி இந்த வாரம் பயன்படுத்த போறீங்க. இதுல என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு பழைய வீட்டை விற்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், புதுசா இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல கேது பகவான் வந்திருக்காரு பாருங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல 6க்குடைய சுக்கிரன் 2ல இருக்க, 4ஆம் இடத்துல கேது இருக்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கடன் வாங்குற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் கடன் வாங்கி உங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. கடன் நல்லா கிடைக்கும், பட் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா தொழில் கடன்லாம் இப்போ ரொம்ப நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஒரு முரண்டு இருக்கும். அவங்க ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க, பட் சில விஷயத்தில் உங்களுக்கு அவங்க அடமண்டாகவும் இருப்பாங்க. ஆஃபீஸில் ஒரு புதிய பதவிக்காக எதிர்பார்ப்பீங்க, அந்த பதவி கிடைக்கிறதுல தாமதம் ஆகும். ஃபினான்ஷியல் நீட்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படி திட்டம் போட்டு வருவீங்க. ஸோ இது ஒரு நல்ல காலம், நல்ல வாரம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது, ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 10+1 +2 வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும், இல்லைன்னா படிக்கிற பாடங்கள் புரியறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். டீச்சர்ஸ்ட்டு தயக்கமெல்லாம் நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கணும் இந்த வாரத்தில். அதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணலாம். மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு எது எல்லை, வானமே இல்லைங்கிறது ஜோதிட சாஸ்திரம். காற்று ராசி இவர்கள். ராசியில ஆகாய தத்துவம் பொருந்திய குரு பகவான் இப்ப உட்கார்ந்துட்டார். சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான் இவர்கள் எல்லாம் ஒன்னா குழுமி இருக்கக்கூடிய நேரம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு என்ன ஆகும்னா, பாதகாதிபதி குரு அவர் ராசியில உட்கார்ந்துருப்பார். சொந்த ஜாதகத்துல மிதுன லக்னத்திலேயே பிறக்கிறார் பாதகாதிபதி குரு. லக்னத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஜாதகத்தை நேற்றுக்கு பார்த்தேன். நேற்றுக்கு வந்திருந்த அந்த கன்சல்டேஷன் அவருக்கு என்ன அப்படி கேட்டீங்கன்னா, மேரிட்டல் லைஃப்ல ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ப்ராப்ளம் இருக்கு, பிரிஞ்சிருவோமா சார் கேட்கிறார். ஒரு நாளும் பிரிய மாட்டாங்க. உங்களோட பாதகாதிபதி குரு தான் ராசியில வந்து உட்கார்ந்து இருக்க.
நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும், பிரிய மாட்டாங்க. அதுதான் இப்போ இந்த கோச்சாரத்துலேயும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஆனால் பிரிவு என்பது இருக்காது. ஒரு புது பார்ட்னர் ஒருத்தர் பிஸ்னஸுக்கு வந்து இப்போ ஜாயின் பண்ணுவார். நீங்களே கூட விரும்பி செலக்ட் பண்ணுவீங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்பீங்க, நீ என் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. பார்ட்னரை கொண்டு வருவீங்க. கொஞ்சம் அவருடைய தாட்டும் உங்கள் தாட்டும் பல இடத்துல வித்தியாசப்படும். ஆனால் அழகாக 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவீங்க. சில பாதகங்கள் இருக்கும். அந்த பாதகம் நான் சொல்கிறது உங்களுடைய ஸ்டைல் வேறு, அவர் ஸ்டைல் வேறு. அது பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு என்ன யோகம் கேட்டீங்கன்னா, யோகாதிபதி சுக்கிரன் நம்ம ராசியில் இருக்கார் இல்லையா, நிறைந்த யோகம் அதுதான். இப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு வெத்தலை பாக்கு பழம், 5 வெத்தலை 5 கொட்டைப்பாக்கு, ஒரு முழம் பூவாவது வைக்கணும், ஒரு ரவிக்கை துணியை வைக்கணும், பழம் பாக்கு தேங்காய் வச்சு அவர்களுக்கு ஏதோ தட்சிணையை வச்சு கொடுக்கணும். சுமங்கலி பெண்களை அப்படி இந்த வாரம் நீங்கள் வழிபா இது பண்ணி பாருங்க, அவளை கொடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து இது சமீப காலமாக ஃபினான்ஷியலாக சில தடைகள் இருக்கு. சிலருக்கு மாற ஆரம்பிச்சுடுத்துன்னு நீங்க ரொம்ப சந்தோஷம். சிலருக்கு ஃபினான்ஷியல் தடைகள் இருக்குங்கிறீங்க. அந்த தடைகள் எல்லாம் வந்து இப்போ நிவர்த்தி ஆயிடும் இது பண்ணும்போதே. அதுமாதிரி குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் இருந்தாலும் இப்படி ஒரு 6 சுமங்கலிகளை அழைத்து நீங்க அவங்களுக்கு சுவாசினி பூஜை பண்ணலாம். இல்லை சுமங்கலிகளுக்கு அட்லீஸ்ட் வச்சாவது கொடுக்கலாம். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துரும். அது பிஸ்னஸ் பண்ணிட்டதாலும் பிஸ்னஸில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஸோ மிதுனராசிக்கு இந்த வாரம் எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. அது ஃபாரினில் உட்காந்துட்டு வேலை தேடுறவங்க, சார் வேலையே கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் நல்லா இந்த வாரம் கூடி வருது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானே உங்களுக்கு ராசிநாதன், அவரே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரும் போது படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம். அதுவும் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு. படிப்பில் சக மாணவர்களோட போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு காம்படிஷன் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்டர்லி பீப்புளுக்கு கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்கரம் வந்து இப்போ ரொம்ப நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். சனி வக்கரம் நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன், வேலையில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மீடியா துறையை சேர்ந்தவங்க, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இந்த வாரம் நீங்க என்ன பண்ணணும்னா, மேலச்செவல் வேணுகோபால சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும். அவருக்கு இப்பதான் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. மேலச்செவல் வேணுகோபால சுவாமி. சார் கும்பாபிஷேகம் ஆயிருக்கா? அவருக்கு வந்து எப்படி கும்பாபிஷேகம் நாங்கள் பார்க்கணும், பார்க்காம விட்டுட்டோமே சார், கும்பாபிஷேக காட்சி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா என்னுடைய இன்ஸ்டா பேஜில் போய் பாருங்க. இன்ஸ்டாகிராமில் பஞ்சநாதன் அஃபீஷியல்ஸ், அதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். அதில் மேலச்செவல் வேணுகோபால சுவாமி கோவில் நடந்த யாகசாலை பூஜை, அதே போல் அங்கே நடந்த கும்பாபிஷேகம், இதெல்லாம் நான் பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. அவர்கள் மேலச்செவல் வேணுகோபால சுவாமியை வழிபடுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய பயணம் இருக்கு பாருங்க. தனஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது இந்த வாரம். அப்போ நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும். கொஞ்சம் காசு பணம் சம்பாதிக்கிறேன்னா சில இடங்கள்ல பிடிவாதம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. பிஸ்னஸ்ல என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நேக்கு போக்கா பிஸ்னஸ் பண்ணாம ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. உங்கள்ட்ட வரக்கூடிய கஸ்டமர் வந்து சில விஷயத்த பேரம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கிடையாது, நான் சொன்ன ப்ரைஸ் தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலயே இப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்க பிஸ்னஸ்ல ஒரு வரக்கூடிய கஸ்டமர் வந்து வாங்கணும்னு நினைக்கிறது வாங்காம போயிடுவார்.
அப்ப சில பொருள்கள் விஷயங்கள்லயோ இல்லை நீங்க உங்க விற்பனை விஷயங்களையோ ரொம்ப அடமண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாம். மினிமம் லாபம் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற சிந்தனையை இந்த வாரம் வளர்த்துக்கணும். கோபம் வருது. நிறைய கடகராசிக்கார ஆளுக்கு இப்ப கோபம் வருது. 2ல கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அப்ப நல்ல அந்த கோபம் வருது. 8ல இருக்கக்கூடிய ராகு வந்து சில விஷயங்கள்ல அவமானப்படுத்த பார்ப்பார். அது ஃபேமிலி இஷ்யூ, ஒரு மேரிட்டல் விஷயங்கள், ஆபீஸ் விஷயங்கள், ஏதோ வெளிவட்டாரத்தில் நம்ம பழகக்கூடிய பழக்கங்கள், இதுல கூட சிலருக்கு வந்து ஒரு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி பார்ப்பார் ராகு. அப்ப நீங்க கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். 8ல ஒரு கிரகம் இருக்கும்போது கூடுதல் கவனமாக இருக்கிறதுங்கிறது முக்கியம். பட் ஜாப் ஓரியன்டட் விஷயங்கள்ல இது நாள் வரை இருந்த இறுக்கங்கள் மாறும். ஒரு புதுசா ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னாலேயே தெரியும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போறது, ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். செவ்வாய் பகவான் என்ன பண்ணிட்டார், 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ஒரு பிசினஸ் ரீதியா நிறைய அலைச்சல்கள் உண்டு, நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க, விரும்பி பயணங்கள் மேற்கொள்வீங்க, பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல இப்ப இன்ட்ரெஸ்ட் கூடும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாமா, ஷேர்ஸ்ல போடலாமா, இல்ல என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய ஒரு ஆர்வம் இப்பொழுது பெருகக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரனோட இருந்த கருத்து மாறுபாடுகள்லாம் இப்ப நீங்கும். பழைய சொத்து விற்கிற யோகம் இப்ப உண்டாகும். ஸோ ஒரு நல்ல வாரம் தான் இது. உங்க பிள்ளைகளுக்கு இப்போ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப பிரகாசமா இந்த காலகட்டத்தில் வருது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பட் குடத்தில் ஏற்றின விளக்கு மாதிரி இருப்பீங்க. உங்கள் திறமைகளை உங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். நல்லா தான் படிக்கிறோம், நல்லா தான் பண்றீங்க, நல்ல அறிவாளி தான். பட் சில விஷயத்துல உங்களுக்கு உங்களை வெளிப்படுத்திக் கொள்ள தெரியவில்லை. அதனால தான் நான் குடத்தில் ஏற்றின விளக்குனேன். குடத்துக்குள்ள மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய வாரமா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் பெருகணும் அப்படின்னு சொன்னா ஐயப்பன் வழிபாடை இப்ப செய்யணும். நல்ல ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்காரு. இந்த வாரம் முழுக்கவே ஒரு 12ஆம் இடத்துல தான் இருக்க போறார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஆடி பூரம். அது சிம்மராசிக்கார விட்டுறக்கூடாது. ஆடி பூரம் என்பது திருக்கோயில்களிலே அம்மனுக்கு வளையல் அலங்காரம் செய்வார்கள். கண்ணாடி வளையலை இந்த கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவார்கள். ஆடிப்பூரம் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், நல்ல கண்ணாடி வளையல் வாங்கிட்டு போய் கோவிலுக்கு கொடுக்கணும், அம்பாளுக்கு கொடுக்கணும். நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் தடையா இருக்கு வச்சுக்கோங்களேன். நிறைய இடங்கள்ல இப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அது சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனையா இருக்கும், சிலருக்கு சுபகாரியம் கூடி வருவதில் பிரச்சனையா இருக்கும், ஏதோ ஒரு தடை, ஹெல்த் இஷ்யூ. நிறைய சிம்மராசிக்காரர் எங்கள்கிட்ட சொல்றது, சார் ஹெல்த் இஷ்யூ இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. அதுவும் வேலை பிரச்சனையை சொல்றாங்க, சம்பளம் குறைவா இருக்கு, இல்ல வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இல்ல நியூ ப்ரெஷர் புதுசா ஆட் ஆகுது இப்போ, அப்படி நிறைய இருக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு. இந்த மாதிரி இல்ல ஆபீஸ்ல வந்து பல சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா நியூ டெக்னாலஜியை கத்துக்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை வச்சே நீங்க ஒரு வேலையை செய்வீங்க. உதாரணமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்க படிச்ச படிப்பை வச்சு இல்லை உங்களுக்கு அவங்க கொடுத்த ட்ரைனிங்கை வச்சு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நியூ டெக்னாலஜி ஒன்று கத்துக்க சொல்லுவாங்க, புதிய படிப்பு ஒன்றை படிக்க சொல்வார்கள். அந்த நெருக்கடி எல்லாம் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கு. ஸோ எது இப்படிலாம் இருக்கு சார், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சிம்மராசிக்காரர்கள் தெய்வீக வழிபாட்டில் இறங்கிடணும். குறிப்பா இந்த ஆடி பூரம் அற்புதமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு அன்னைக்கு அருகில் உள்ள கோயிலை சென்று நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியையும் வளர்ச்சியையும் கொண்டு வந்து தரும்.
மிக நல்ல வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமையும். குறிப்பா சிலருக்கு இடமாற்றம், பயணங்கள் அமையக்கூடிய வாரம். நீண்ட தொலைவு பயணங்களோ இல்ல ஃபாரின் போகக்கூடிய யோகமோ அதெல்லாம் இப்ப கூடி வரும். குறிப்பா 9ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 9க்கு 6ல் அமர்ந்திருப்பதும் 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பதையும் கவனமா வச்சுக்கணும். அப்பாவுக்கு உங்களுக்கு இடையில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். சில இடங்கள்ல அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அது கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்து தந்தையுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். இன்னும் சில இடத்துல உங்க ஃபாதர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாரு. அது ஒரு கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டியது உங்கள் அவசியமா அது இருக்கும். இந்த வாரத்துல உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், சூடி கொடுத்து சுடற்கொடியாள். அவளுக்கு நிலை மாலை வாங்கி போட்டு நமஸ்காரம் பண்ணணும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவான் விரயத்துல இந்த வாரத்தை துவங்குகிறார். அப்படின்னு சொன்னா பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூரம் நட்சத்திரம் சொல்லும் போது அதுக்கு அதிபதியான சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவர். எப்பவுமே ஒரு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்ப 10ஆம் இடத்துல இருக்கார். ஈவன் தான் அந்த சுக்கிரன் தான் நீச்சம் அடையக்கூடியவர் கன்னிராசியில், அதை மறுக்கலை. ஆனா நல்ல பண வருமானத்தை கொடுக்கிறவரும் அவர் தான். ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துருச்சுன்னா கன்னிராசிக்காரங்க தோத்தே போக மாட்டாங்க. பல பேர் தோத்து போகிறாங்க அப்படின்னா ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி அவங்க ராசி. அவர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறது. ஸோ இவங்களுக்கு மேரிட்டல் லைஃப்ல பலருக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ சில ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கும். என்னைக்கு அனுசரிச்சு போகணும் முடிவோ ஒரு கன்னிராசிக்காரங்க எடுக்கிறாங்களோ மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான புதன் ஆட்சியா இருக்கார், சுக்கிரனும் சேர்ந்திருக்கார், குருவும் சேர்ந்திருக்கார். அப்ப கல்யாண விஷயங்கள் நல்லா கூடி வருது. என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா செவ்வாய் ராசியில உட்கார்ந்து இருக்கார். அப்போ பயணங்களில் கவனமா இருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதோ, பயணத்தினால் ப்ராப்ளம் வருவதோ, சகோதரனோட பிரச்சனை வருவதோ, இதெல்லாம் இந்த வாரம் நடக்கும். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அதெல்லாம் இப்போ உள்ள நேரம். சிலருக்கு கழிவு உறுப்புகள்ல பிரச்சனைகள் இருக்கும். பட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பெஸ்ட் பீரியட், பிஸ்னஸ் நல்லா இருக்கும். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் அமையும். இதெல்லாம் நல்லா இருக்கு. அப்போ இந்த வாரம் நீங்கள் நிறைந்த வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாரம். படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க, படிப்புல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். படிப்புல நல்ல வளர்ச்சி இருக்கும். டீச்சர்ஸுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும். ஹோம்ஒர்க்கை கரெக்டா முடிப்பீங்க, பிளான் பண்ணி படிப்பீங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்ப நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடணும். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, ஒரு சிரிச்ச முகம், பிறருக்கு உதவக்கூடிய டெண்டன்சி எல்லாம் இருக்கு. ஆனா உலகம் உங்களை புரிஞ்சுக்கலையே. இப்போ கூட இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம், நட்பை வைத்து நன்றாக இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காராங்க. ஒரு நல்ல குரூப் உங்களுக்கு அமையணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் அமைஞ்சிருச்சுன்னா இவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு புதியதாக ஒரு நட்பு குழுக்குள்ள போகும்போது அதோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியா வருது இல்லை. ஈஸியா அகாமடேட் ஆக மாட்டாங்க அந்த குரூப்போட. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் கூட இவங்களுடைய மனதை புண்படுத்தும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் துளாராசிக்கு அமைஞ்சிருச்சுன்னா லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க துளாராசிக்காரங்களை பாருங்க, சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு, குரு பாக்கியஸ்தானத்துல, புதன் பாக்கியஸ்தானத்துல, பொற்காலம்னு பேர். சார் என்ன சார் பொற்காலம்ங்கிறீங்க, நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா 5ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு உங்க ராசியில அவர் இருக்கிற மாதிரி மீனிங் அது.
அப்ப சில நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் விலகணும். அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 12ல மறைஞ்சுட்டு இருக்கார். சில ஃப்ரெண்ட்ஸ்னால ப்ராப்ளம், சிலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், அதெல்லாம் கூட இருக்கு. இது சரியாகணும்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருட பஞ்சமி, நாக பஞ்சமி வரும். கருட பஞ்சமி வருது இப்போ 29ஆம் தேதி, இந்த மாசத்துடைய 29ஆம் தேதி கருட பஞ்சமி. அந்த கருட பஞ்சமியை கொண்டாடணும். என்ன வகையான தீமைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அது விலகுவதற்கு கருட பஞ்சமியை கொண்டாடணும். ஓம் பக்ஷி ராஜாய வித்மகே சொர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாது. இதுதான் மந்திரம். ஓம் பக்ஷி ராஜாய வித்மகே சொர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாது. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. 108 முறை சொல்லணும் டெய்லி. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஆஃபீஸில் நெருக்கடி இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துல நெருக்கடி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருமண தடை இருந்தாலும் சரி, எல்லாம் சரியாகும். பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போகும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் இப்போ பெருகி வரும். ஒரு யோகமான பீரியட். இதில் உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சில தடைகள் இருந்தால் தான் சிக்கல்கள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கருடனை வழிபடுங்கள். அதுவும் நாச்சியார்புரம் நாச்சியார் கோயில் கல் கருடனை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் தரும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் வந்து உங்க 10வது ஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிச்சு உங்க ராசியில நிறைவடைகிறார். இது என்ன ஆகுதுன்னா, பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஒரு ஆன்லைன் மோசடியில மாட்டிக்க கொள்ளக்கூடிய அமைப்பு இப்ப ரொம்ப நிறைய இருக்கு விருச்சிக ராசிக்கு. அதுவும் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. பலகீனமான மனசு உடையவங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. ஏதோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு தப்பு எங்கேயோ நடந்திருக்கும், இல்லை ஒரு சின்ன டவுட் இருக்கும். நம்ம பண்ணின விஷயம் தப்போங்கிற டவுட் இருக்கும். அப்போ அவங்க இலக்கு வச்சு சில மனிதர்களை பிடிக்கிறாங்க பாருங்க, சில அக்கௌண்ட்ஸ். அப்போ ஆன்லைன் மோசடி பண்றவங்க, அப்போ அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு உண்மையா தெரியும். உண்மையாவே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, மாட்டிட்டோமோ, நம்ம ஃபாரினுக்கு அனுப்பிச்ச பார்சல்ல ஏதோ தப்பு நடந்து போச்சோ, இல்லை நம்ம பண்ணக்கூடிய மணி டிரான்சாக்ஷன்ல தப்பு இருக்கோ, அப்படி உங்க மைண்டுக்கு தோன்ற அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வேணும்னே ஆன்லைன் மோசடியில மாட்டி உங்க பணத்தை பிடுங்கிறதுக்கு முயற்சி நடக்கும். நான் நம்ம ராசி பலன்ல வார பலன்ல சொல்லிட்டே இருக்கேன். அதை இப்போ அன்பர்கள் ஒவ்வொருத்தரா வராங்க, சார் எங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்தது சார், இப்படி ஒரு சிக்கல் வந்தது சார், இதில் நான் தப்பிச்சுட்டேன் சார், இதில் நான் மாட்டின்ட்டேன் சார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கிளையன்ட்ஸ் வந்து சொல்றாங்க. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தோம். இந்த வாரம் உங்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையாக தான் அதை நான் சொல்றேன். ஆன்லைன் மோசடியில மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி திடீர் பணவரவு வரும், திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு வரும். அதுவும் இப்போ உண்டு. 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து எல்லாரும் நினைக்கிற பண தடை மட்டும்தான் இல்லை, திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது. அவளுடைய தசாபுத்தி யந்திரத்திலிருந்துதான் திடீர் அதிர்ஷ்டமும் வருது. அதாவது சிக்கலையும் கொடுக்கறது, வருமானத்தையும் கொடுக்கறது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 5ல் சனி. பொதுவாக 5ல் நம்மளுடைய பிறவி ஜாதகத்தை சனி இருந்தால் நம்ம குடும்பத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. உங்க அஸ்ட்ராலஜர்கிட்ட மீட் பண்ணி, சார் என் ஜாதகத்துல 5ல் சனி, எங்க குடும்பத்துல அப்படி இருக்கு, 5ல் சனி இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு கர்மா அந்த வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். இப்போ விருச்சிகத்துல ஒருத்தர் பிறக்கிறா, லக்னத்திலேயே பிறக்கிறா, 5ல் சனி இருக்கு, அந்த வீட்டுல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணன் பேர் கொண்டவா அந்த ஃபேமிலியில இருக்காளான்னு விசாரிக்கணும். ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அங்க ஒரு தோஷம் இருக்கும், ஒரு கர்ம தோஷம் இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். பண்ணிட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சில குடும்பங்களில் ஏதோ முன்னேற்ற தடைகளோ, ஏதோ ஒரு மன வருத்தங்களோ குடும்பங்கள் இருந்துட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிடையே ஒரு அந்யோன்யம் இருக்காது. குழந்தை பிறக்கிறதுல கூட சிலருக்கு சிக்கல் இருக்கும். அது கர்ம தோஷம். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு பாருங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு தாண்டி பல விஷயங்கள்ல மனசு போகும். மனசை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து படிப்புல நல்லா ஈடுபடுத்திக்கோங்க. பிஸ்னஸ்ல இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு
ஒரு புதிய பார்ட்னர் வந்து உங்களை வந்து இப்போ தூண்டி விடுவார். பிஸ்னஸ் ரீதியாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லுவார். ஆனால் அவரால் ரொம்ப கரெக்டாக உங்களோட பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. உங்களை தூண்டி விட்டு ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ண விட்டுட்டு அவர் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடுவார். அப்புறம் நீங்கள் மாட்டின்னு பணம் போட்டோமேன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் பிஸ்னஸ் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதுசாக ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போ ஜாப் கிடைக்கும். பட் சிலருக்கு ஏற்கனவே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில ப்ராப்ளங்கள்லையும் இப்போ இருப்பீங்க. வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் லஞ்ச லாவணிய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை சேவிக்கிறது. வீரராகவ பெருமாளை சேவிச்செல்லாம் போகும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான சூழ்நிலை. பாக்கியத்துல சந்திரன் பயணத்தை தொடங்குறாரு. உங்களுடைய அயன சயன ஸ்தானத்தில் பயணத்தை நிறைவு பண்ணுவார். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னன்னா, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு வகையில நல்லது. ஒரு வகையில இந்த குரு போய் 7ல் இருக்கிறது பாதகம். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன வருது, நீங்களே தேடி போய் வலிய தேடி போய் ஒரு பாதகத்துல மாட்டிக்கிறீங்க. ஒரு இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதோ ஒரு பிஸ்னஸை பத்தி, இந்த பிஸ்னஸ் இப்படி செயின் ஆஃப் ஷாப்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெரிய லாபம் வருதுன்னு யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசுவாங்க. அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷாப் ஓபன் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய லாபமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் கைப்பொருள் விரயமாகும், நஷ்டத்துல மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி நீங்களே போய் ஒரு பாதகத்தில் மாட்டிக்கிற, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி நீங்களே போய் ஒரு பாதகத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஸோ நியூ பிஸ்னஸ் வெஞ்சராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்புக்குள்ள போறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்க யோசிங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. எடுக்க வைக்கும். கிரகங்கள் இந்த வேலையை தான் பார்க்கும். அஸ்ட்ராலஜி என்ன சொல்றது, உங்களை எச்சரிக்கை பண்றது, காப்பாற்றிக்கிறதுக்கு வழியை சொல்றேன், அவ்வளவுதான். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ குரூப் ஸ்டடீஸ் வச்சுக்காதீங்க. அந்த குரூப் ஸ்டடீஸ் நீங்கள் சொல்லுவீங்க, நான் நல்லா தானே நாங்கள் படிக்கிறோம், என் குரூப் ஸ்டடி நல்லா தானே இருக்கும்பீங்க. உண்மை. அதில் உள்ள சில பாதகமும் மையம், சில நல்ல பழக்கங்களோடு சில கெட்டவையும் கலந்து வரும். அந்த கெட்ட பழக்கங்கள் எதிர்காலத்தில் உங்களை ஆளுமை செய்யும் ப்ராப்ளத்தில் மாட்டி விடும். ஸோ நீங்கள் குரூப் ஸ்டடி இப்போ வேண்டாம். அப்படித்தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு திருமண பந்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னால சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு திருமண பந்தத்தை ஏற்றுப்பாங்க. அது லவ்வா லஸ்டான்னு தெரியாமலேயே சில பேர் சில இடத்துல மாட்டிக்கிறது. இல்ல புதிய நண்பர்கள் வருவாங்க, அது நட்புன்னு சொல்லிட்டு போய் ஒரு தவறுல மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. அப்ப நட்பை நட்பாக மட்டும் வச்சுக்கிடுங்க. திருமண பந்தத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கூடுதல் கவனத்தோட பாருங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். அவளை போய் தரிசனம் பண்ணுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வரும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து அஷ்டமத்தில் ஆரம்பிச்சு 11ஆம் இடம் வரைக்கும் டிராவல் பண்றாரு, அதாவது பாதகம் வரைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 28ஆம், அதாவது இந்த வாரம் துவங்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துடைய முதல் நாள் 2ஆம் நாள், இந்த 2 நாளும் ரொம்ப அமைதியா இருக்கணும். புதிய முயற்சிகளே வேண்டாம். சார் நான் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்படியே பேசாம இருக்கணுமா அப்படி நான் சொல்லலை. உங்களுடைய பழைய முயற்சிகளை கண்டினியூ பண்ணுங்க, பட் நியூ முயற்சிகள் வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 days பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. தென் நீங்க நார்மலா உங்களுடைய விஷயங்களை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி வாங்குறது சம்பந்தமா சிலருக்கு பெரிய பயணங்கள் மையம். சிலர் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல வீடுகள் வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அது சில ப்ராப்ளங்களுக்கு அப்புறம் கிடைக்கும். ஈஸியா எதுலையும் ஒரு ஒரு ஈஸியா ஒரு விஷயத்தை நீங்க ஜெயிச்சிட முடியாது. கொஞ்சம் போராட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதே மாதிரி பயத்துல ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள்,
ஒரு ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம், சுகர் கம்ப்ளைண்ட், இதெல்லாம் இருக்கு. இப்ப சாப்பாட்டுல கூடுதல் கவனமா தான் மகர ராசிக்காரங்க இருந்துக்கணும். அதே மாதிரிதான் உங்க பையனோ உங்க ஒய்ஃபோ சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துக்கிடாது. நீங்க அதை விரும்புறது இல்லை. அவங்க சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். சில பேர் குடும்பத்தை ஒட்டாத நேரம் இதுங்கிறோம். குடும்பத்திலையும் கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரரி பீரியட். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பட் சொத்து வாங்குற யோகம் வருது. பிசினஸ்ல புதிய கடன் கிடைக்கும். பிசினஸ் டெவலப் பண்ண வழிவகை கிடைக்கும். வாயு தொந்தரவு உடம்புல அதிகம் இருக்கிறதுனால இந்த வயத்து இந்த ஃபேட் இந்த வயர் பிரச்சனைகள் நான் சொல்றேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ல ராகு நிறைய எதிர்பார்ப்பை கொடுப்பாரு. நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை மனசுக்கு கொடுக்க போறார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நாகநாத சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணணும். நாகநாத சுவாமி பரமக்குடி நயினார் கோவில் இருக்காரு பாருங்க, பரமக்குடி பக்கத்துல நாகநாத சுவாமி, அவரை போய் தரிசனம் பண்ணுங்க, நல்ல பலன் கிடைக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பயணத்தை துவங்குறார். 10ஆம் இடம் வரைக்கும் சந்திர பகவானுடைய பயணம் இருக்கு. இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், இன்னைக்குன்னா இந்த வாரத்துல நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் சில பேர் உங்களை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார்கள். ஈவன் ஃபேமிலி லைஃப்ல கூட ஒரு சந்தேகம் வராதபடி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. ரொம்ப பெஸ்ட் பீரியட் இதுல. 5ஆம் இடத்துல குரு இருக்கார். பாக்கியாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கார். பஞ்சமாதிபதி புதன் ஆட்சியா இருக்கார். ரொம்ப அற்புதமான நேரம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சி டெவலப் பண்ணுவீங்க. ஒரு புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கா, பெரிய லாபம் உண்டு. ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் உண்டா, நல்ல லாபம் உண்டு. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா நல்ல லாபம் உண்டு. ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், பிளே ஸ்கூல் பண்றீங்க, ஒரு கிரீட்ஸ் நடத்துறீங்க, எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் பெயரும் புகழும் கிடைக்கும். ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ், இப்படி நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வெற்றி வாய்ப்புகள் கும்பராசிக்கு பெறுகிறது. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இருக்கு, இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசு கார் வாங்குற யோகம் வரும். இவ்வளவு நாளா உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருந்ததுன்னா அதுல இருந்து அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, அவங்களுடைய ஃபேமிலியில, திருமணம் செய்து கொண்ட இடங்கள்ல உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்தால் அதெல்லாம் இப்ப ஃப்ரீ ஆகும். பொழுதுபோக்கு விஷயங்களும் நல்ல ஈடுபாடு கூடும், நல்ல வருமானம் வரும், அதனால மனசுக்கு சந்தோஷம் வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. பட் இப்ப நீங்க மிக முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் சஷ்டி அன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கணும். 8ல செவ்வாய் பாருங்க, சஷ்டி விரதம் இருக்கணும். 8ல செவ்வாய் அப்படிங்கும் போதே பயணங்களில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. இளைய சகோதரருக்கு சில பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அக்கம் பக்கத்து வீட்டாரோடு கருத்து மாறுபாடு வருவதற்கோ, எதற்கோ அக்கம் பக்கத்து வீடுகளில் சில பாதிப்பு வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ண, முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, முருகனுக்கு அரளிப்பூ மாலை வாங்கி போடுங்க, நல்ல வழிபாடு செய்யுங்க, முருகனை கும்பிடுவாங்க, பிரார்த்தனை செய்யுங்கள் முருகனை. நான் பெரிய பரிகாரங்கள் செய்யுங்கன்னு சொல்லல, பிரார்த்தனை செய்யுங்கள் முருகனை. ஸோ செயற்கை முறை கருத்துரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் சிலருக்கு இப்போ இருக்கு. பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகும். கும்பராசிக்கு அற்புதமான நேரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயன், சுசீந்திரம் தானுமாலயன். நாகர்கோயில் சுசீந்திரம், கன்னியாகுமரி சுசீந்திரம் இருக்கு இல்லையா, தானுமாலயனை வழிபடுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு பொலைட் நேச்சர் இந்த வாரம் அதிகம் இருக்கும். சிலருக்கு சங்கோஜ புத்திகள் கூட இந்த வாரம் இருக்கும். எதையும் அடுத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண தயங்குவீங்க. உங்கள்ட்ட எல்லா திறமையும் இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட பேசுறதுக்கு, எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஒரு சங்கோஜம் இப்போ இருக்கும். ஒரு
ஒரு நியூ ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ இருக்குங்கன்னா உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படையாக பேசுங்க. உங்களுக்கு அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். சிலருக்கு அந்த வேலை கிடைக்காம போகிறதுனா அது காரணம் என்ன இருக்குன்னா, இன்டர்வியூலையோ இல்லை இந்த மேனேஜ்மெண்ட்டையோ உங்களுடைய திறமையை நீங்கள் முழுமையாக சொல்லாமல் போகிறது காரணமாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்தை, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை, உங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற விஷயத்த ஓப்பனாக பேசுங்க, தைரியமாக பேசுங்க. அது உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்க வாய்ப்பு கொடுக்கும். இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சூப்பர் நேரம், நல்ல எஜுகேஷனில் டெவலப் பண்ணிருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையான நேரம், பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியை தரும். ரொம்ப ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு சொன்னால் சுவாமி மலை முருகனை நமஸ்காரம் பண்ணணும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் சுவாமி மலை முருகன், அவரை தரிசனம் பண்ணுங்க. இந்த வாரம் அற்புதமாக உங்களுக்கு அமையும். நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.